இடத்தை பார்க்கின்றன. அப்போது மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு. 9ஆம் இடத்தை குருவான் பார்க்கின்றார். அப்போது உயர் கல்வி மிகச்சிறந்த நிலையை எட்டக்கூடிய நிலை இருக்கு. அந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தர்மஸ்தானமாக இருக்கிறது. நீங்கள் உதவப் போகிறீர்கள். தர்ம காரியங்களிலே ஈடுபட போகிறீர்கள். தர்மத்தின்படி வாழ்வதற்கான இடமானது உங்களுக்கு 11 வரன் பார்க்கட்டும் கேட்கும்போது, குறிப்பாக பெண் பிள்ளைகளை கேட்கும் போது இப்போது வேண்டாம் என்று சொல்றார்கள். இது முன்னேறணும் என்று சொல்லும்போது உடனே சரி எந்த ஒரு பெண்மனையும் சொல்ல மாட்டவா, அப்போது இளைமுறையாகத்தான் சொல்லுவோம். அப்படி இருக்கும் போது பிறகு ஆகட்டும் என்று சொல்லக்கூடிய நிலை முன்பிருந்தது. ஆனால் இப்போதெல்லாம் திருமணம் ஏன் செய்யணும், திருமணம் செய்து என்ன ஆகுது? நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை ஏற்படுகிறது. என்னுடைய படித்தவர்களுக்கு, எனக்கு என்னுடைய சீனியர்களுக்கு, நம்முடைய உறவுகளிலே என்னுடைய கசினாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது. பெருந்தெய்தார்கள் ஏன் செய்து வேண்டும், இப்படித்தான் இருக்கிறேன் என்று நிறைய சிறு பிரயாணங்கள் செய்யும் போதுமாக இருக்க வேண்டும். பிரயாணக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆயுதங்களையும் நீங்கள் செய்து கொள்வது அவசியம். பிறகு எப்போதெல்லாம் கையெழுத்து இருக்கிறீர்கள் எதுவாக இருந்தாலும் அது காசோலைகள் என்று சொல்லப்படக்கூடியது. அதனால் நீங்கள் இந்த கையவரமாக இருக்க வேண்டும். சகோதர ரீத சண்டை சச்சரவு ஏற்படாவண்ணம் கவனமாக இருக்க வேண்டும். அதன் பிறகு சிறு பிரயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். கோபம் ஆத்திரம் போன்றதை கட்டுப்படுத்த வேண்டும். இவற்றை நீங்கள் செய்தால், கடைபிடித்தால் கட்டால் பகவானுடைய பயிற்சி மிதுன ராசிக்கு அவர் வந்திருந்து அடுத்த காலம் உங்களுக்கு தரக்கூடிய பலாபலமாக இருக்கும். பிரச்சனை கிடையாது. ராசிக்கான பலாபலன் உங்களால் என்ன என்று பார்க்கும்போது, குரு பகவான் மிதுன ராசியிலே இருந்து கொண்டு இருக்க போகிறது. 1ஆம் இடமாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு கல்பாடு என்று சொல்லும்போது முருகப்பெருமானை நீங்கள் வழிபட வேண்டும். இந்த 3ஆம் இடம் என்று சொல்லும் வீர தீர பராக்கிரமஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடியது தைரியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடியது. அதை விட குருட்டு தைரியம், அது தைரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால் இந்த தைரியத்தை சேனாதிபதியாக ஒரு போராக இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமி நீங்கள் வழிபடு. 3ஆம் இடத்திலே இருப்பதனால் கொஞ்சம் முடிந்த அளவிற்கு நீங்கள் அவை ஏதாவது ஒரு விதத்திலே உபவாசம் போன்ற விஷயங்களை செய்து வழிபடலாம். அல்லது இந்த நாட்களிலே ஆகார கட்டுப்பாடு, ஆகார நியம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை செய்து வழிபடலாம். இப்படி குரு பகவானுடைய இந்த பயிற்சி சாதகமாக அமைய முருகப்பெருமான் வழிபாடு மேஷராசி நண்பர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாம் இந்த குரு பகவானுடைய பெயர்க்கான பலனை வாசித்து பார்த்திருக்கிறோம். ரிஷபராசியனுக்கு குரு பகவான் ஜென்மத்தில் இருந்து 2ஆம் இடத்திற்கு அந்த குரு 2ஆம் இடத்திற்கு வருகின்றார். உங்களுக்கு அளப்பரிய அள்ளி அள்ளி தரக்கூடாது. இப்போ நீங்கள் அந்த குரு பகவானை நடக்கக்கூடிய அந்த அபிஷேக ஆராய் கண்டு இந்த பலன் முழுமையாக என்று